ஹாய். ரீசெண்டாக என் பொண்ணோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். எனக்கு வேலை இருந்ததுனால என் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன். இவங்க எடுத்தாங்க அவங்க எடுத்தாங்கன்னு சொல்லி ரிலே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதனால இந்த வீடியோ கொஞ்சம் டிலே. காலையில் எழுந்து கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. கோவில் மூடிடுவாங்க 12 மணிக்கலாம்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கிளம்பி வந்தோம். பார்த்தா கோவில் 1 மணி வரைக்கும் திறந்துருந்தது. என் பொண்ணும் என் பையனும் ஆடி ஓடி விளையாடிட்டு இருந்தாங்க. என் பையன் கீழே விழுந்துருவான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தூக்கி வச்சுட்டு இருந்தாரு. இது என் பொண்ணுக்காக வாங்கின கேக்கு. நாங்கள் எப்போவுமே ஆர்டர் பண்ணி டிசைன்லாம் பார்த்து தான் வாங்குவோம். பட் இந்த முறை அப்படியே வாங்கிட்டோம். லாஸ்ட் 2 இயர்ஸ் எங்கள் அம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம். டெக்கரேஷன்லாம் பண்ணி கேக்லாம் நாங்களே ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் பிரியாணிலாம் 5 கிலோ 6 கிலோ சொல்லி அப்படி தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் எல்லா பர்த்டேவும். பட் இந்த பர்த்டே நாங்கள் ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டோம். பிரியாணிலாம் கூட பார்சலாகவே வாங்கிட்டு வந்துட்டோம். யாருக்கும் அதிகமாக சொல்லலை. பக்கத்தில் இந்த ரிலேட்டிவ்ஸ் வரைக்கும் சொல்லி கேக் வெட்டினோம். என் பையன் எல்லோரையும் பார்த்துட்டு அவங்க அப்பா மேலேயே சாஞ்சு படுத்துட்டான். அதுக்கப்புறம் என் பாப்பா கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டான். என் ஹஸ்பண்ட் பாருங்கள், பின்னாடி டெக்கரேஷன் பண்ண சொன்னால் அவர் அங்கங்கே பலூனை ஊட்டி வச்சுட்டு இருந்தார். எனக்கும் வேலை இல்லை, நானும் சரியாக கவனிக்கல. என் பொண்ணு எல்லாருக்கும் கேக் வெட்டி கொடுத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எல்லாருமே அவளை ப்ளஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் நானும் என் மாமியாரும் நாங்கள் செஞ்ச வடை, பாயசம், கேக்கு, சாக்லேட் எல்லாமே பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என் பொண்ணும் அவங்க அத்தை பக்கத்தில் உட்காந்து அவங்க அத்தை ஊட்டி விட சொல்லி அவளும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நான் என் பையனுக்கு இது வரைக்கும் சாக்லேட்டே கொடுத்தது கிடையாது. அவன் யாருக்கும் தெரியாமல் சாக்லேட் எடுத்துகிட்டு போயிட்டு மறைஞ்சு நின்று சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நான் அதை பார்த்துட்டு சவுண்டு கொடுத்தோன்னே அப்படியே நைஸாக நழுவி வந்துட்டார். இந்த பர்த்டேக்கு என் பொண்ணோட லுக் இது தான். லாஸ்ட் இயர் வாங்கின கேக் நாங்கள் பார்த்து இந்த டால் வைக்கணும் அந்த டால் வைக்கணும்னு சொல்லி பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினோம். இந்த ஸ்டில் லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு எங்கள் அம்மா வீட்டில் எடுத்தது. எங்கள் அம்மா வீட்டில் அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸும் நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸும் ஒரே கலரு. பாருங்கள், அப்போ எடுத்த லுக் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.